வார்த்தையால் அமுதம் கொட்டினாள், வார்த்தையால் தேளாய் கொட்டினாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அமுதத்துக்கும் அந்த தேளுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ரெண்டுமே வார்த்தைகள் தான். எதுக்கு இதை சொல்கிறீங்க? சொல்கிறேன் கேளுங்க. கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வார்த்தைகளினுடைய தொகுப்பு அது உச்சரிக்கப்படும் போதும் அது எந்த இடத்துல அதை உட்கார்ந்து கொள்கிறதோ அதை பொறுத்தும் அந்த கவிதை என்பது ஒரு அழகாக இருக்கிறது. இறையன்பு எழுதிய ஒரு கவிதையை பற்றி உங்களிடத்திலே சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இறையன்பு ஐஏஎஸ், இந்திய ஆட்சிப்பணி அதில் இருந்தவர். அவர் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. மிக எளிமையான ஒரு மனிதர் அவர். அவருடைய கருத்துகள் நிறைய புத்தகங்களின் மூலமாகவும் நிறைய உரைகள் மூலமாகவும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொன்ன ஒரு கவிதையை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தாள்னா பேப்பர்னு சொல்கிறோம்ல, ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு புத்தகம் இப்படி சொல்கிறோம்ல, அந்த தாளை பற்றி அவர் சொல்லக்கூடிய கவிதை. தாள் அப்படின்னு சொன்னால் முயற்சி அப்படிங்கிறது ஒரு பொருள், தாள் அப்படின்னா பாதம் என்பது ஒரு பொருள். இந்த தாள் என்பது அது பாதமாக இருந்து நம்மை எப்படி உயர்த்துகிறது, அந்த தாள் என்பது ஒரு முயற்சியாக இருந்து நம்மை எப்படி உயர்த்துகிறது. இப்படி நாம் பார்க்கும்போது இந்த தாளை பற்றி அவர் என்ன கவிதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நிறைய பேருக்கு கவிதை எழுதணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நிறைய கவிஞர்களை இப்போ நாம் பார்க்குறோம். மரபு கவிதைகள் இல்லை என்றாலும் வார்த்தை வீச்சுக்களால் நிறைய கவிதைகளை எல்லோரும் படைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கவிதை என்னன்னு பார்க்கலாம். கடையில் இருந்தால் தாள், கடையில் இருந்தால் தாள். அந்த லகரமும் வேறுபாடு தெரியணும். கடையில் இருந்தாள் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்? ஒரு பெண்ணுங்கிற பொருளை குறிக்கும். அதனால் உச்சரிக்கும் போது மிக அழகாக சரியாக உச்சரிக்கணும். கடையில் இருந்தால் தாள், கசக்கி எறிந்தால் குப்பை, மடக்கி நீரில் மிதக்க விட்டால் காகித கப்பல், கனிவை கொட்டினால் கடிதம். எப்படி இருக்க? என்ன ஏது? கனிவாக நாம் எழுதும்போது கடிதம். கரிசனத்தை கொட்டினால் கவிதை, தினமும் கிழித்தால் நாளேடு. கேலண்டர் தாளை தான் தினமும் கிழிப்போம். தினமும் கிழித்தால் நாளேடு. உணவை கட்டினால் பொட்டலம். எதை கட்டி வைக்கிறோமோ அதுக்கு பொட்டலம். பேப்பரால் கட்டி வைக்கும்போது அதுக்கு பேர் பொட்டலம் அப்படின்னு பேர். உணர்வை கொட்டினால் கட்டுரை, கனவை கொட்டினால் அது என்னது? கொள்கை. செய்தியை தந்தால் அது நாளேடு. அனுபவத்தை சொன்னால் அது என்னதுங்க? தன் வரலாறு. தன்னுடைய வரலாறை தானே சொல்வது, தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவது தன் வரலாறு. உயர்வை கொட்டினால் காவியம், கற்பனையை கலந்தால் நாவல். நாவல் அப்படிங்கிற சொல்லுக்கே புதுமை அப்படிங்கிறது தான் பொருள். அப்போது புதுமையாக நம்முடைய கற்பனையை கலக்கும்போது அது நாவலாக மாறுகிறது. அதனால தான் கற்பனையை கலந்தால் நாவல். காட்சிப்படுத்தினால் நாடகம். ஆட்சி அமைப்பதை சொன்னால் அரசியலமைப்பு. இசையுடன் எழுதினால் பாடல், வசையுடன் எழுதினால் அறம்பாடுதல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நான் பலமுறை நம்ம இதில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வசை, ஒருத்தரை திட்டுறதுக்கு பாடக்கூடிய பாடலுக்கு அறம்பாடுதல் அப்படின்னு பேர். அறம். வீரத்தை சொன்னால் மரம், ஈரத்தை சொன்னால் இரங்கல். போற்றி பாடினால் வாழ்த்து, தூற்றி பாடினால் கண்டனம். வரவை சொன்னால் வரவு அப்படின்னா நிதிநிலை அறிக்கையில் வரவுன்னு சொல்கிறது. வரவு அப்படிங்கிறதுக்கு இப்போ நல்வரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது வேறு. இது வரவு அப்படின்னா எவ்வளவெல்லாம் வருவாய் வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. வரவை சொன்னால் நிதிநிலை, துறவை சொன்னால் மெய்ஞானம். அடுத்தடுத்து அந்த வார்த்தையை பாருங்கள். வரவுங்கும்போது நிறைய நிதி வருது, அதுவே துறவாக மாறுகிறது. அளவுக்கு அதிகமாக போகும்போது அது ஒரு துறவு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்த வரியிலேயே அவர் கொண்டு வர்றார். இது வெறும் கவிதை மாத்திரம் இல்லை, அதில் அவருடைய கற்பனைகள் ஏராளமாக கிடக்கு. வார்த்தைக்கு வார்த்தை
துறவை சொன்னால் மெய்ஞானம், புவியை சொன்னால் புவியியல், பூவை சொன்னால் தாவரம், உடலை சொன்னால் மருத்துவம், கடலை சொன்னால் பூகோளம். அவர் குறிப்பிடுறாரு, உடலை சொன்னால் மருத்துவம், கடலை சொன்னால் பூகோளம், குறையை சொன்னால் விண்ணப்பம். புகார் கடிதம் போடுவோம், புகார் விண்ணப்பம். எங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது, அதை நீங்கள் சரி செய்து கொடுங்கள் அப்படின்னு விண்ணப்பித்தல். இறைவனிடத்தில் கூட நிறைய விண்ணப்பித்தல் அப்படிங்கிறது உண்டு. விண்ணப்பம் போடுதல் அப்படின்னா நம்முடைய குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி அதிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள் அப்படின்னு கேட்குறது. அதை தான் ஒரு குறையை சொன்னால் விண்ணப்பம், கரையை சொன்னால் விமர்சனம். நிறைய விமர்சனங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு விமர்சனம் சொல்வது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை சொல்வது, அதுக்கு பேர் விமர்சனம். வனத்தை சொன்னால் இயற்கை, வனம்னா காடு தெரியும் உங்களுக்கு. வனத்தை சொன்னால் இயற்கை, இனத்தை சொன்னால் மரபியல். நம்ம எந்த இனத்தில் வந்திருக்கோம், நம்முடைய இனம் எது அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி சொல்லும்போது அது மரபியலாக மாறிப்போகுது. துன்பத்தை சொன்னால் துன்பியல், இன்பத்தை சொன்னால் இன்ப இயல் அப்படின்னு இந்த கவிதையை அவர் வடிக்கிறார். தாழ் அப்படிங்கிறது எதையெல்லாம் சொல்லும்போது என்னென்ன பெயரை பெறுகிறது. இதுக்கு முன்னால் நம்ம ஒரு தடவை இவருடைய கவிதையவே நம்ம பணம் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துக்கு போகும்போது என்னென்ன பெயரை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது தாள் என்ற ஒன்று தான். அந்த தாளில் எதெல்லாம் அச்சடிக்கப்படுகிறதோ அதை பொறுத்து அது என்னவாக மாறுகிறது அப்படிங்கிறத, இத்தனையும் இருக்கும் இடம்தான் புத்தக கண்காட்சி அப்படின்னு ஒரு புத்தக கண்காட்சியில் இதை பற்றி சொல்லுகிறார். அப்போது நாம் இருக்கோம்ல, நாம் எல்லாரும் மனிதர்கள். இந்த மனிதர்களிலே எது பதிக்கப்படுகிறது? நம்ம எதை பதிக்கிறோம்? குறைகளை பதிக்கிறோமா, நிறைகளை பதிக்கிறோமா, மெய்ஞானத்தை பதிக்கிறோமா? நாம் எதை பதிக்கிறோம் அப்படின்னா எதை நாம் பதிவிடுகிறோம்? நம்முடைய மனசுக்குள்ளே எதை பதிவிடுகிறோம், அதை சமூகத்தில் எப்படி பதிவிடுகிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். புத்தக கண்காட்சி போன்றது தான் மனித கண்காட்சியும். நம்மளும் அப்படி தான் கண்காட்சி பொருளாக இருக்கிறோம். பார்க்கும்போது எல்லாரும் ஒன்றாக தெரிகிறார்கள். ஆனால் அவர்களில் ஞானியர் யார், விஞ்ஞானி யார், அறிஞர் யார், ஆராய்ச்சியாளர் யார், விண்ணியலாளர் யார், மண்ணியலாளர் யார் என்பது அவர்கள் எதை பதிய வைக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அமைகிறது. அதனால தான் இந்த வெற்றுத்தாள் என்று நம்முடைய மனதை குறிப்பிடுவார்கள். இந்த மனம் என்பது ஒரு வெறும் வெற்றுத்தாள், ஒன்றுமே எழுதப்படாத ஒரு தாள். நாம் பேசுவதும் ஆரம்பத்தில் முதலாக கற்றுக்கொள்கிறோம். உள்ளத்திற்குள் எதை பதிய வைக்கிறோமோ அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். சில பேர் பேசும்போதே கண்டபடி பேசுனாங்க அப்படின்னா அவங்க உள்ளத்துக்குள்ளே அதுதான் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அது வெறும் வெற்றா இல்லை அதில் ஏதாவது விவேகம் இருக்கிறதா அப்படிங்கிறத அவர்களினுடைய பேச்சை பொறுத்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இவர் புத்தக கண்காட்சியிலே புத்தகத்தை பற்றி அந்த தாளை பற்றி குறிப்பிட்டது தான் மனிதர்களை பற்றி நாம் குறிப்பெடுத்து கொள்வது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். அழகாக சொல்லக்கூடியது நிறையா இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த கவிதையை ஒரு முறை உங்களிடத்திலே படித்து விடுகிறேன், நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுபோல் கவிதைகளை நீங்களும் ஏதாவது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு நிறைய அது எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறத வச்சு நிறைய கவிதைகள் எழுத முடியும். இப்போ நான் அந்த கவிதையை இப்படியே படித்து விடுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கடையில் இருந்தால் தாள், கசக்கி எறிந்தால் குப்பை, மடக்கி நீரில் மிதக்க விட்டால் காகித கப்பல், கனிவை கொட்டினால் கடிதம், கரிசனத்தை கொட்டினால் கவிதை, தினமும் கிழித்தால் நாளேடு, உணவை கட்டினால் பொட்டலம், உணர்வை கொட்டினால் கட்டுரை, கனவை கொட்டினால் கொள்கை, செய்தியை தந்தால் நாளேடு, அனுபவத்தை சொன்னால் தன் வரலாறு, உயர்வை சொன்னால் காவியம், கற்பனையை கலந்தால் நாவல், காட்சிப்படுத்தினால் நாடகம், ஆட்சி அமைப்பதை சொன்னால் அரசியல் அமைப்பு, இசையுடன் எழுதினால் பாடல், வசையுடன் எழுதினால் அறம், வீரத்தை சொன்னால்
மரம். ஈரத்தை சொன்னால் இரங்கல். போற்றி பாடினால் வாழ்த்து. தூற்றி பாடினால் கண்டனம். வரவை சொன்னால் நிதிநிலை. துறவை சொன்னால் மெய்ஞானம். புவியை சொன்னால் புவியியல். பூவை சொன்னால் தாவரம். உடலை சொன்னால் மருத்துவம். கடலை சொன்னால் பூகோளம். குறையை சொன்னால் விண்ணப்பம். கரையை சொன்னால் விமர்சனம். வனத்தை சொன்னால் இயற்கை. இனத்தை சொன்னால் மரபியல். துன்பத்தை சொன்னால் துன்ப இயல். இன்பத்தை சொன்னால் இன்ப இயல். இதுதான் அவர் கொடுத்த கவிதை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். நிறைய செய்திகள் உங்களுக்காக. பின்னூட்டம் கொடுங்க. உங்களுக்கு இதை பிடிக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் இந்த கவிதைகளை கற்றுக்கொள்ளட்டும். சரியா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.